மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13-16 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகம் நாம் எப்படி நமக்கும் தண்டனை உண்டா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. உங்களுக்கு என்ன கேடு? பயப்படாதீங்க, நான் இப்படி சொல்ல வரல. உங்களுக்கும் கேடு, நாமும் அவர்களைப் போல இருந்தா. யாரை போல இருந்தான்னா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கொராசின் மற்றும் பெத்சாய்தா நகர் மக்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார். அப்போ நாமும் இவ்விரண்டு மக்களை போல இருந்தா நமக்கும் கேடு தான். அப்படி என்ன அவங்க பண்ணினாங்க? ஏன் இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாருன்னு வாங்க பார்ப்போம். ஐயோ உனக்கு கேடு என்ற வார்த்தையை 2 விதங்களில் சிந்திக்கலாம். நாம் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா, என் வயிறு பற்றிக்கிட்டு வருது, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சில பேர் கூறுவதை கேட்டிருப்போம். இவ்வார்த்தை குறிப்பிடுவது அவ்வாறு கூறுகின்ற மனிதரின் வேதனையை, மன வருத்தத்தை குறிக்கிறது. தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியம் நடந்துவிட்டது, அவை ஏற்பட மற்றொரு மனிதர் காரணமாக இருந்திருக்கிறார். ஆகவே தனது வலி வேதனையை வார்த்தைகளால் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர். இப்பொழுது இயேசு பயன்படுத்தும் இவ்வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ உங்களுக்கு கேடு என்று இவ்விரண்டு நகர மக்களிடம் இயேசு இவ்வாறு கூறுகிறார். காரணம், அவர்கள் இறைவார்த்தைக்கு செவிமடுத்து மனம் திரும்பவில்லை. இறைவார்த்தை அவர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. The gift of freedom can be used to obtain life or to obtain death, but they abused in a way to receive the abuses. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைக்கு மனந்திரும்பி நல்வாழ்வின் மூலம் பதில் கொடுக்கவில்லை என்றாலும் அதனை தவறான முறையில் பயன்படுத்தி உதாசீனப்படுத்தி வருவித்துக் கொள்கிறார்கள். ஒருபுறம் இயேசுவுக்கு மனவேதனையின் வெளிப்பாடாக இவ்வார்த்தை அமைந்தாலும் அவர்களே வருவித்து கொண்ட இச்சாபத்தை நினைத்து அவர்களுக்காக மனம் வருந்துவதோடு, இவ்வல்ல செயல்கள் மற்றும் இறைவார்த்தைகள் தீர் சீதோன் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் என்றோ மனமாறியிருப்பர் என்கிறார் இயேசு. காரணம், கொராசின் மற்றும் பெத்சாய்தா நகரமாகிய உங்களுக்கு என் சீடர்களை அனுப்பினேன். இதனைத்தான் நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் சிந்தித்தோம். இயேசு தம் சீடர்களை பணிவாழ்வுக்கு அறிவுரை கூறி அனுப்பியதை. ஆனால் அவர்கள் செவிமடுக்கவில்லை. ஆகவே தான் இத்தகைய வாய்ப்பு தீர் சீதோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் என்று இயேசு ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். காரணம், கொராசின் மற்றும் பெத்சாய்தா மக்கள் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். ஆகவே தான் இந்நிலையை நமக்கும் இயேசு கூறுகிறார். இறைவார்த்தை நமக்கு பல்வேறு வழிகளில் கொடுக்கப்படுகிறது. கொடையாக கொடுக்கப்படுவதை நாம் நம் வாழ்வுக்கென பயன்படுத்தவில்லை என்றாலும் சாபங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். ஏனென்றால் இயேசு சீடர்களிடத்தில் சொல்வது, உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கும் செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இறைவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை, ஆனால் நாம் எத்தகைய மனநிலையோடு அவரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர்களை நடத்துகிறோம்? இறைவார்த்தைக்கு நாம் எவ்வாறு செவிமடுக்கிறோம்? இஃப் நாட் சூஸிங் த ரைட் பாத், அட்லீஸ்ட் லெட் அஸ் நாட் சூஸ் டு ரிசீவ் த கர்ஸ். நாம் யார்? நமக்கு கேடு உண்டா? நமக்கும் தண்டனை உண்டா? என்ன செய்ய போகிறோம்? விரைவோம், மனம் மாறுவோம், ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். நீ